மாநில நிர்வாகிகள் தேர்வு தாமதமானதால் பாஜக தேசிய தலைவரை தேர்வு செய்வதில் தாமதம் ஏற்பட்டது குறித்தும் RSS தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்துவார் என்று பாஜக தேசிய தலைவராக இருக்கும் JP நட்டாவை மாற்றிவிட்டு புதிய தலைவரை நியமிக்க மத்திய பாஜக அரசு முடிவு செய்துள்ளதால் நாடு முழுவதும் பாஜகவின் உட்கட்சி தேர்தல் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. பாஜக தேசிய தலைவராக இருக்கும் JP நட்டாவின் பதவிக்காலம் ஏற்கனவே நிறைவு பெற்று விட்ட நிலையில் அவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தேர்வாகி மத்திய அமைச்சராகவும் பதவி வகித்து வருகிறார். இதனிடையே பாஜகவுக்கு புதிய தேசிய தலைவரை தேர்வு செய்வதற்கான பணிகள் நடந்து வருகின்றன. இதற்காக நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் பாஜக உட்கட்சி தேர்தல் நடத்தப்பட்டு நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு வருகிறார்கள். சில மாநிலங்களுக்கு மட்டும் மாநில தலைவர்கள் அறிவிக்கப்படாமல் உள்ளனர். புதிய மாநில நிர்வாகிகள் மூலம் தேசிய தலைவர் தேர்வு செய்யப்பட உள்ளனர். மாநில நிர்வாகிகள் தேர்வு தாமதமானதால் பாஜக புதிய தேசிய தலைவரை தேர்வு செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டது என்றும் இந்த நிலையில் ஏப்ரல் 2வது வாரத்துக்குள் பாஜகவுக்கு புதிய தலைவரை தேர்வு செய்ய வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்து உட்கட்சி தேர்தல் நடத்தப்பட்டு நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு வருவதாக பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை உறுதிப்படுத்தும் வகையில் பாஜக தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் டெல்லியில் வரும் 10ஆம் தேதி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க வருமாறு பாஜக ஆளும் மாநில முதல் அமைச்சர்கள், மாநில பாஜக தலைவர்கள், மாநில பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் டெல்லிக்கு வருமாறு அழைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் ஆலோசிக்கப்படும் என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் பாஜகவுக்கு புதிய தேசிய தலைவரை தேர்வு செய்வது தொடர்பாக அந்த கூட்டத்தில் முக்கிய ஆலோசனைகள் நடத்தப்பட்டு முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் உள்ள RSS தலைமை அலுவலகத்திற்கு நேரில் சென்று புதிய கட்டிடத்துக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அதனைத் தொடர்ந்து RSS தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆலோசனை நடத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த கூட்டத்தில் பாஜகவின் புதிய தேசிய தலைவராக யாரை தேர்வு செய்யலாம் என்பது பற்றி RSS தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவாதித்து முக்கிய முடிவுகள் எடுப்பார் என்று தகவல்கள் வெளியாகி உள்ளன. 1925ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட RSS என்ற அமைப்பு 100வது ஆண்டை கொண்டாடி வரும் நிலையில் அந்த அமைப்பை சேர்ந்த ஒருவரையே பாஜகவின் புதிய தேசிய தலைவராக தேர்வு செய்யப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.